ஓம் நம சிவாயா. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது கடக ராசிக்காரங்களை பத்தி. கடக ராசிங்கிறது ஜோதிடத்துல 4வது ராசியா இருக்கு. நண்டு தான் அதோட சின்னம். அதனாலேயே கடக ராசிக்காரங்க அந்த நண்டு மாதிரியே எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. கடக ராசிக்காரங்களுக்கு பொறுமைங்கிறது ரொம்ப அதிகம். எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரப்பட்டு இறங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா பல போராட்டங்களை சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க. இனிமே நம்ம நிலை மாறுமா, விடிவு காலம் பிறக்குமான்னு ரொம்ப ஏங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஆனா இப்ப வரக்கூடிய கிரகநிலை மாற்றத்துக்கு அப்புறம் உங்களுக்கான வாழ்க்கை மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில கடவுள் நேரடியாவே இறங்கி ஒரு பெரிய வரத்தை கொடுக்க போறாரு. அதுக்கப்புறம் நடக்க போற மாற்றங்கள் கடக ராசிக்காரங்களோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், துரோகம் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சு. யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சாங்களோ அவங்க முன்னாடியே நீங்க ராஜாவா வாழ போறீங்க. ஆனா இந்த நல்ல மாற்றத்தை நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னா நீங்க இந்த வீடியோல சொல்ற எல்லாத்தையுமே முழுசா புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். அப்படி செயல்பட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இனிமே தோல்வியே கிடையாது. கடக ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப யோசிச்சு மனசை போட்டு குழப்பிப்பாங்க. இனிமே குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு கிடைக்க போறதால முதல்ல உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. இத்தனை நாளா எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு இருட்டுல தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இனிமே உங்களுக்குள்ள ஒரு அபாரமான தன்னம்பிக்கை பிறக்க போகுது. இதனால நீங்க கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறதையும் எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறதையும் இன்னையோட தூக்கி எறிஞ்சிருங்க. கடவுள் உங்களுக்கான கதவை திறந்து வச்சிட்டாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முழு நம்பிக்கையோட அந்த பாதையில நடக்கிறது மட்டும்தான். கடக ராசிக்காரங்களுக்கு இத்தனை நாளா எவ்வளவுதான் உழைச்சாலும் கையில காசு நிக்க மாட்டேங்குதேன்னு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது, வட்டிக்கு மேல வட்டி ஏறுதுன்னு பல ராத்திரிகள் தூக்கம் இல்லாம புரண்டுட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே கடக ராசிக்காரங்களோட தனஸ்தானத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அது உங்களுக்கு பண மழைய பொழிய வைக்க போகுது. எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பண வரவு வர ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த சொத்து பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும். குறிப்பா யாரோ ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து போயிருப்பீங்க. அந்த பணம் கூட உங்களை தேடி ஆச்சரியப்படுற வகையில திரும்ப வரும். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம் என்னன்னா, பணம் வருதுன்னு சொல்லிட்டு கண்டபடி செலவு செய்யாம அதை எப்படி சேமிக்கிறது, எப்படி முதலீடு செய்யறதுன்னு ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். இந்த காலகட்டத்துல கடக ராசிக்காரங்களுக்கு உங்க கூடவே இருந்து துரோகம் செய்யறவங்களை கடவுள் உங்களுக்கு அடையாளம் காட்ட போறாரு. கடக ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களை ரொம்ப சுலபமா நம்பிடுவாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கூட யோசிக்காம உங்க ரகசியங்களை எல்லாம் அப்படியே ஒப்பிச்சிருவாங்க. இதனால நீங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்ல. ஆனா இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, யார் உங்களுக்கு நிஜமான உறவுகள், யாரு உங்களுக்குள்ள இருந்தே குளிபறிக்கிறாங்கன்னு தெல்ல தெளிவா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்க பின்னாடி சதி செஞ்சவங்க, உங்களை ஏமாத்த நினைச்சவங்க எல்லாமே அவங்களாவே உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போக போறாங்க. இதுல கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம் என்ன அப்படின்னா, யாருக்காகவுமே உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாது. உங்களை விட்டு போறவங்களை நினைச்சு ஒரு துளி கூட கவலைப்படாம உங்களுக்கு உண்மையா இருக்கிறவங்களை மட்டும் உங்க கூட வச்சுக்கோங்க. கடக ராசிக்காரங்களுக்கு இத்தனை நாளா வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, இல்லைன்னா யாருக்காவது தொந்தரவு, உடம்பு சரியில்லாம போறதுன்னு மனசுக்கு ரொம்ப பாரமாவே இருந்துட்டு இருந்திருக்கும். ஆஸ்பத்திரி செலவுக்காகவே நிறைய பணத்தை செலவு பண்ண வேண்டிய வந்திருக்கும். இதனால உங்களுக்கு கண்ணில் கண்ணீரே விடக்கூடிய அளவுக்கு கஷ்டங்கள் தான் இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த காலம் மாறப்போகுது. இனிமே அந்த கவலை உங்களுக்கு ஒரு துளி கூட தேவையில்லை. உங்க குடும்பத்துல ஒரு அற்புதமான சந்தோஷமான சூழ்நிலை உருவாக போகுது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையற்ற சந்தேகம், கருத்து வேறுபாடு எல்லாமே காத்துல கரைஞ்ச மாதிரி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா வாழ ஆரம்பிப்பீங்க.
ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வீடு தேடி வரப்போகுது. வீட்டுல பலகாலமா தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அது எப்படின்னா, ஏதாவது கல்யாணம், புது வீடு வாங்குற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து தடபுடலாம் நடக்க போகுது. கடக ராசிக்காரங்களுக்கு இத்தனை நாளா எந்த வேலையை தொட்டாலுமே அதை தடைபட்டு இழுபறி செய்யற மாதிரியே இருந்திருக்கும். தொழில நஷ்டம், வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாத அரசியல்னு ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. நம்ம உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கலையே, நமக்கு மேல இருக்கிறவங்கள நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இனிமே வரக்கூடிய காலகட்டத்துல உங்க வேலை வாய்ப்புல ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட போற காலமா அமைய போகுது. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு பெரிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். ரொம்ப வருஷமா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கண்டிப்பா கடக ராசிக்காரங்களுக்கு இனிமே கிடைக்க போகுது. சொந்த தொழில் பண்ற கடக ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே விலகி தொழில்ல பல மடங்கு விரிவடைய போறீங்க. புதுசா தொழில் தொடங்குற எண்ணம் இருந்தா இதுதான சரியான டைம். ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட திட்டங்களை பத்தி இது வெற்றிகரமா முடியற வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. நிறைய நேரத்துல நாம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாரோன்னு கடக ராசிக்காரங்க கண்ணீர் விட்டுருப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா, உங்க குலதெய்வம் உங்களை ஒரு நாளுமே கைவிடாது. உங்களுக்கு வந்த பெரிய பெரிய கண்டங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கி ஒரு நூல் இலையில உங்களை தப்பிக்க வச்சதுக்கு காரணமே உங்க கண்ணுக்கு தெரியாத தெய்வ சக்தி தான். இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நீங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாமே தொட்டதெல்லாம் துலங்க போகுது. உங்களுக்காக அந்த ஆண்டவன் கூட உங்க கூட நின்னு வேலை செஞ்சு கொடுக்க போறார். இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய ரகசியம் என்ன அப்படின்னா, உங்க குலதெய்வ வழிபாட்டை எந்த காரணத்துக்காகவும் நீங்க மறக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்க குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போய் மனசார வணங்கிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கும் நல்லது பண்ண பார்க்கணும். கடக ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல வீடு வாங்கறதுக்கு, வண்டி வாகனம் வாங்கறதுக்கு ஆனா யோகம் கைகூடி வரப்போகுது. ரொம்ப வருஷமா வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு நமக்காக ஒரு சொந்த வீடு அமையாதான்னு ஏங்கிட்டு இருந்த கடக ராசிக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க முன்னாடி ஒரு நல்ல வண்டி வாகனம் இல்லாம அவதிப்பட்டு தலகுனிஞ்சு போன சந்தர்ப்பமும் உங்க வாழ்க்கையில நிறையவே இருந்திருக்குங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கான சொத்து வாங்குற யோகம் ரொம்ப பிரமாதமா கூடி வரப்போகுது. உங்களோட நீண்ட நாள் கனவான அந்த சொந்த வீடு ரொம்ப சுலபமா உங்களுக்கு அமைய போகுது. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா எந்த நிலம் வாங்கினாலும் சரி, வாகனம் வாங்கினாலும் சரி, அது ரொம்ப ஆடம்பரமா ஊருக்கு தெரியற மாதிரி செய்யாதீங்க. கடக ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே கண் திருஷ்டிங்கிறது ரொம்ப சீக்கிரமா பட்டுடும். அதனால அமைதியா யாருக்கும் தெரியாம காரியத்தை சாதிச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளவுதான் பணம் காசு கொட்டி கிடந்தாலும், பெரிய மாளிகையில வாழ்ந்தாலும் மனசுல நிம்மதி இல்லைன்னா அது பெரிய நரகம்தான். இத்தனை நாளா கடகராசிக்காரங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு தனிமையாவே நம்மள யாருமே புரிஞ்சுக்கலையே, நம்ம கஷ்டத்தை சொல்லிக்க ஒரு ஆள் இல்லையேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கும். ராத்திரி நேரத்துல தூக்கம் வராம கண்ணீர் விட்டு தவிச்ச காலங்கள் எல்லாமே இனிமே முடிவுக்கு வரப்போகுது. இனிமே உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு பெரிய தூணா எல்லா சூழ்நிலையிலுமே உறுதியா நிக்க போறாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு பல நல்ல விஷயங்களும் நடக்க போகுது. இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்க பிடிவாதத்தை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு உங்க கணவனோ அல்லது மனைவியோ சொல்ற நல்ல ஆலோசனைகள் எல்லாம் காது கொடுத்து கேளுங்க. நிறைய விஷயங்கள்ல அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க. மொத்தத்துல கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய காலம் ஒரு பொன்னான காலம்னே சொல்லலாம். உங்க பேச்சுக்கு ஊருக்குள்ள ஒரு பெரிய மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்கும். ரொம்ப நாளா ஒரு சின்ன விஷயத்துக்காக பல பேர்கிட்ட கெஞ்சிட்டு நின்ன காலம் எல்லாம் மலையேறி இனிமே உங்களை தேடி உதவி செய்யறதுக்கு பல பேர் காத்து கிடக்க போறாங்க. ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவோ இல்ல வாக்குறுதி கொடுக்கவோ கூடாது. சனி பகவான அதிபதியா கொண்ட கடகராசிக்காரங்களுக்கு இத்தனை நாளா 7.5 சனி முடிஞ்சுமே
ஏதோ ஒரு மனபாரம் மனசுல அழுத்திக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு 100 தடவைக்கு யோசிச்சும் கடைசியில அதை செய்யாமையே விட்டுருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகலங்கள்ல உங்களுக்கு முடிவெடுக்க